பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழிகளிலும் வங்காளம் மற்றும் இந்தி மொழிகளிலும் துணை நடிகையாக, பின் குணச்சித்திர நடிகையாக நடித்தவர் நடிகை பிரேமி. இவர் பிரபல இயக்குனர் ஸ்ரீதர் அவருடைய படங்களில் நடித்திருக்கின்றார். பிரபல இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய படங்களில் நடித்திருக்கின்றார். இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் தயாரித்த ஜானி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக ரஜினிகாந்தும் கதாநாயகியாக ஸ்ரீதேவியும் நடித்திருப்பார்கள். ஸ்ரீதேவிக்கு உதவியாளராக படம் முழுமையும் இவர் வந்திருப்பார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த உரிமை குரல், மீனவ நண்பன் மற்றும் நினைத்ததை முடிப்பவன் போன்ற ஒரு சில படங்களில் மட்டும் நடித்திருக்கின்றார் நடிகை பிரேமி. பேட்டி ஒன்றில் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பற்றி கூறிய வீடியோ தொகுப்பினை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது. அப்புறம் உரிமை குரல்ல நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. சில எம்ஜிஆரோட பெரிய சந்தோஷமான விஷயம் அது. அண்ணனா ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும்னே தெரியாது. உரிமையா பேசுவான்ட்டு. உரிமை குரலுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே காஷ்மீர் போறாங்க சார். கம்பெனில ஏற்கனவே நான் ஒரு படத்துல நர்ஸ் ஆக்ட் பண்ணி டைலாக் எல்லாம் பேசி நடிச்சுட்டேன். அந்த அவுடோர் நான் போக முடியாது, ஏன்னா நான் நடிச்சுட்டேன் ஏற்கனவே. இப்ப எப்படியாவது நான் காஷ்மீர் பார்க்கணும். நானும் ஒரு 3 பொண்ணுங்க ஆபீஸ்க்கு போகணும். நினைத்ததை முடிப்பேன்னா அதுக்காக லேடிஸ் அந்த சும்மா சாதாரண கேரக்டர் தான். ஆனா காஷ்மீர் பார்க்கணும், ஏன்னா இதை விட்டு யார்த்தையும் நாங்க போய் உரிமையா கேட்க முடியாது. ஆபீஸ்க்கு போனோம் சார், நாங்க 3 பேர் போனோம். என்ன வந்திருக்கேன்னு கேட்டாரு. ஆனா நாங்க காஷ்மீர் போனோம். ஆனா நீங்க இப்ப எல்லாரும் போறாங்க, கம்பெனில ஏற்கனவே நான் அந்த படத்துல நடிச்சு இப்ப நம்ம வேண்டான்றாங்க, ஆனா எனக்கு காஷ்மீர் பார்க்கணும்னு சிரிச்சுக்கிட்டே உடனே போன் பண்ணி, பிள்ளைங்க 3 பிள்ளைங்க வந்திருக்குது, இவங்க 3 பேருக்கு டிக்கெட் போட்டு காஷ்மீர்ல பார்க்கணும். அவங்க இல்லைன்னா நான் திரும்பி வந்துருவேன், டிக்கெட் போட்டு இட்டுவேன். அப்படியே சொன்னாருங்க, அப்படியே சொன்னாரு. இந்த 3 பேர் அங்க இல்லைன்னா நான் திரும்பி வந்துருவேன். இந்த 3 பேரும் அவங்க அண்ணன் ஏற்கனவே 5 பேர், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த 3 பேரும் காஷ்மீர் வரணும், போங்க திருப்தியா அப்படின்னு கேட்டார். சந்தோஷம் தான். வீட்டுக்கு வந்து பின்னாடி அட்வான்ஸ் வந்தது, டிக்கெட் வந்தது, போயிட்டோம். அங்க போய் அந்த அந்த ஹோட்டல்ல தான் ஷூட்டிங்கு, வேற எங்கேயுமே நடக்கல. அப்போ நான் ஊருக்கு போறதுக்கு 2 நாள் முன்னாடி போய் சொல்ல போறோம், அண்ணா எங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நாங்க போறோம்னு. அப்ப அவர் சொல்றாரு, அண்ணா காஷ்மீரே நாங்க பாக்கல, சும்மா இந்த ஹோட்டல் தான் பார்த்தோம். கையை பிடிச்சிட்டு போய் ஜன்னல் வழியா அந்த பாரு, அதான் காஷ்மீர். மறுநாளே மிலிட்டரியை கூட வச்சு ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் 8 பேரையும் ஃபுல் காஷ்மீர் சுத்தி காமிச்சார். யார் செய்வாங்க? ஃபுல்லா காஷ்மீர் சுத்தி பார்த்துட்டு, இன்னைக்கு நீங்க போய் டெல்லி போயிடுங்க, டெல்லியில உங்களுக்கு வண்டி வெயிட் பண்ணும், ஆக்ரா, தாஜ்மஹால் எல்லாம், டெல்லி, ஆக்ரா எல்லாமே பார்த்துட்டு நைட்டு தான் நீங்க மெட்ராஸ்க்கு போறீங்க, அது வரைக்கும் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவர் மாதிரி வராது சார். யார் சார் செய்வா அதெல்லாம்? நாங்க யார் சார் அவருக்கு? பிள்ளைங்களுக்கு இதை விட்டா இவங்க பார்க்க முடியாதுன்ற ஒரு சின்ன அந்த எண்ணம் அவருக்கு வரணுமே சார். யாருக்கு வரும் சார்? இன்னைக்கு யாராவது செய்வாங்களா? கூப்பிட்டு போய் எங்களை ஃபுல்லா டெல்லி எல்லாம் காமிச்சு விட்டுட்டு அப்புறம் நாங்க சென்னைக்கு வந்தோம். அதுக்கப்புறம் உரிமை குரல்ல பாக்குறேன். நான் எங்கதான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன், நல்ல கதையை எழுத பிடிச்சிருந்தா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் வர்றாருனால அத்தனை பேரும் எந்திரிச்சிருவாங்க சார், அம்மாவை தவிர. அவர் வேற சார். அதுக்கப்புறம் அவர் ஒரே ஒரு படம் தான் பண்ணாரு, ஒரு மீனவ நண்பன் ஏதோ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். அவன் கோயில் இல்லாத இறைவன்.